யார் நீங்க? பொன்னையான்ற ஒரு வீடு இதானே? ஆமா. அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் ஆகலங்க. குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து இருந்தாரு. ஏன் வண்டியில கூட்டி வந்தா? அப்பா உங்களோட இதே பொழப்பா போச்சு. எடுத்துட்டு போறீங்க? இங்கதான் படுங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஏமா இப்படி வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு குடிக்கிறாரே, நீங்க கண்டிக்க கூடாதா? சொன்னா எங்க தம்பியே கேக்குறாரு. இவர்கிட்ட ஒவ்வொரு நாள் பொழுது போறதே ஒரு யுகம் போற மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் இல்லம்மா, இந்த நாட்டுல எத்தனையோ குடும்பங்கள்லாம் குடியினாலதான் நடுத்தருவுக்கு வந்திருக்கு. குடியை ஒழிச்சாதான் குடிகாரங்களை ஒழிக்க முடியும். நான் வர்றேம்மா. என்னங்க இந்தங்க ஆட்டோ ஃபேர். வேணாம், உங்க அப்பாவை திருத்தி உங்க அம்மாவோட கண்ணீரை நிரந்தரமா தொடச்சீங்கன்னா அது போதும். ஹலோ, 30 நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை ஒரு நிமிஷத்துல மிஸ் பண்ண பாத்தீங்களே. தேங்க்யூ. பரவாயில்லங்க. பேப்பர்ல என்ன போட்டுருக்கு பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி நாளை இந்தியா வருகிறார். அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதானே. இது பழைய பேப்பரு. புது பேப்பர் படிங்க. காணவில்லை. என் மகள் மணிமேகலையை காணவில்லை. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தரப்படும். 5000 ரூபாய்? என்ன அடையாளம் கண்டுபிடிங்க. என்ன தலைமுடி வெள்ளையாக இருக்கும். சின்ன வயசுலயே பித்தத்துல நரைச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெள்ளை சேலை கட்டி இருப்பாள். ஆமா, வெதா போல் இருக்கு. சின்ன வயசுல புருஷன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். வயது 80. என்ன ஔவையார் காணாம போயிட்டாங்களா? இத கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன குடுக்காட்டா என்ன? யார் விளம்பரம் கொடுத்துருக்கா பாருங்க. அவங்க அம்மா. அவங்க அம்மா வயசு 108. ஒரே கரெக்ட் குடும்பமாவே இருக்கு. யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து இந்த ஒரு வேலையை தான் ஒழுங்கா செய்றீங்க. இல்ல சார், 3 வேலை செய்யறேன் சார். என்னையா? சாப்பிடுறதா. தொப்பிங்கயா? உங்க தலைமையில இருக்கு சார். உன் தொப்பிங்கயா? ஓ, ஏன் தொப்பியா? டேபிள் மேல வச்சிட்டேன். கான்ஸ்டேபிள் மேல வச்சிரறேன். யூஸ்லெஸ். என்னங்க பஸ் வரலையா? போக மனசு வரல. ஆமா, ஏன் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்கல. எந்த மாதிரி பொண்ணா நீங்க நினைக்கிறீங்க? கேள்வியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் சொல்ல பயமா இருக்கா இல்ல வெக்கமா இருக்கா? எனக்கு என்னங்க வெக்கா? அதானே, இந்த காலத்து ஆம்பளைங்களா வெக்கப்படுறது. அதென்னங்க ஆம்பளைங்களா அப்படி சொல்லிட்டீங்க? ஏன் சொன்ன கோவம் வருதா? உண்மைதானே, எந்த ஆம்பளைங்க தான் சொன்னபடி நடக்கிறாங்க. அந்த அனுபவம் எங்காவது நடந்திருக்கா? ஏன் நடக்கல? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. அதுக்கு பொண்ணுகளும் தாமா காரணம். என்ன பேச்சே காணா. நான் விரும்புற பொண்ணை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை மலர் நினைவுகள், வியாழக்கிழமை தெலுங்கு படம், வெள்ளிக்கிழமை ஒலியும் ஒளியும், சனிக்கிழமை இந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம்னு வீடு வீடா ஓடக்கூடாது. வரவுக்கு தக்க செலவு செய்யணும். அப்படி ஒரு பொண்ணத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா சொல்லுங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். சரிதா, அந்த மாதிரி பொண்ண இந்த காலத்துல எதிர்பார்க்கறீங்க. ஆமாங்க. நான் பிரஸ் எழுத போறேன். வாங்க டிராப் பண்ணிட்டு போறேன். பரவாயில்லைங்க, எனக்கு பஸ் வந்துருச்சு, நான் வரேன். சரி, காலேஜ் ஃபங்க்ஷன்ல என்னோட டான்ஸ் ப்ரோகிராம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல ஸ்டில்ஸ் எடுக்க ஒரு நல்ல போட்டோகிராஃபரை ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு என்னமா ஆனந்த் அமிச்சா போச்சு. ஓகே டாடி, லஞ்சுக்கு வந்துருவீங்களா? நான் ஃபோன் பண்ணேனே. ஓகே டாடி. கூப்பிட்டீங்களா சார்? ஆமாப்பா, சாந்தி படிக்கிற காலேஜ்ல நாளைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன். அவ டான்ஸ் ப்ரோகிராம் கூட இருக்கு. ஒரு போட்டோகிராஃபர் தேவைப்படுது. நீ போய் கவர் பண்ண நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு உனக்கு? டேய்,
என்னடாச்சு உனக்கு? திரும்ப திரும்ப சிரிக்கிற? அது ஒண்ணுமில்லடா. டேய், உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணும் இல்ல, கேட்கணும்னு நினைக்கிறேன். அத எப்படி கேட்கணும்னு தெரியல. டேய், என்னடா சொல்ல போற? அப்புறம் என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நிச்சயமா நினைக்க மாட்டேன். இத பாருடா. நானும் நல்ல பொண்ணுதான். என்னடா அதெல்லாம்? உண்மை சொல்றா. என் ஆட்டோல வந்த ஒரு பொண்ணு என்ன வார்த்தையாலே மடக்கிட்டு இறங்குறப்ப இதை எழுதி வச்சுட்டு போயிட்டா. இதை எனக்காக எழுதினாளா இல்ல எழுதி வச்சதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாளான்னு தெரியல. அவ நிச்சயமா உனக்கு தான் எழுதியிருக்கா. ஏன்னா என் ராஜா ஆட்டோல வந்த பொண்ணு வேற யாருக்கு எழுத போறா? அது மட்டும் இல்லடா, எப்பவுமே பொண்ணுங்க காதல பேப்பர்ல தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தான் ப்ராப்பரா மூவ் பண்ணுவாளுங்க. இந்த சீட்டை படிச்சதுல இருந்து என் மனசுல ஒரு இனம் புரியாத ஆசை அலமோதிட்டு இருக்கு. பின்ன இருக்காதா? மோதுறது பொண்ணாச்சே. யார் அவ? அவ பேரு மஞ்சு. பத்திரிகை ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. மஞ்சுவா? நான் அப்பவே நினைச்சேன். டேய், பொருத்தமான பொண்ணுதான். கங்க்ராச்சுலேஷன். எஸ், செல்வநாயகம் ஹியர். டாடி, நான் சாந்தி பேசுறேன். ஹலோ டார்லிங். என்னம்மா? காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஆனந்த் எடுத்த ஸ்டில்ஸ் இன்னும் கொடுத்தறப்பலையா டாடி? அப்படியாம்மா? உடனே ஆனந்த் கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்றேன். ஓகே? ஓகே டாடி, தேங்க் யூ. வாங்க வாங்க, நான் உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். அப்படிங்களா? தேங்க்ஸ். அன்னைக்கு இந்த சீட்டை விட்டுட்டு போயிட்டீங்க, இந்தாங்க. இல்லைங்க, என் மனசையும் விட்டுட்டு போயிட்டேன். என்ன பேச்சே காணோம்? என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு இப்பதான் இதயம் உதயமாயிருக்குன்னா என்னால நம்பவே முடியல. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோ டிரைவர் இருக்கானே, அவன் ஒரு சுமை தாங்கி, வழிகாட்டி, கலங்கரை விளக்கம். உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்குமே கட்டுப்படாத என் இதயம் உங்க கண் பார்வையில சைலண்ட் ஆயிடுச்சு. அதனால என் மனசை பறி கொடுத்துட்டேன். நீங்க என்ன விரும்புறது உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு. நான் கூடதா. மஞ்சு, இன்னில இருந்து நான் ஒரு புது மனுஷன். தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்ககிட்ட சாரி, உங்ககிட்ட தனியா பேச ஆசைப்படுறேன். உங்களுக்குன்னு என்ன ஒப்படைச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? உங்களோட நல்லது கெட்டதுல பங்கெடுத்து போறவனா? என்கிட்ட எதையும் மறைக்காம பேசலாம். ஓகே? ஓகே. ஹலோ, வாங்க ஆனந்த். ஹலோ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். உட்காருங்க. தேங்க்யூ. இந்தாங்க உங்க ஸ்டில்ஸ். தேங்க்யூ. என்ன பியூட்டியா எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக உங்களை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இதை விட நல்லாவே எடுப்பேன். அப்போ எடுத்திருக்கலாமே. லொகேஷன் சரியில்லை, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா எடுக்கிறேன். உங்க ஸ்டில்ஸ் மட்டும் இல்ல, உங்க பேச்சு கூட ரொம்ப அழகா தான் இருக்கு. இந்த ஸ்டில்ஸ பாக்கும்போது என் உருவம் மட்டும் தெரியல, பின்ன உங்க உருவமும் சேர்ந்து தெரியுது. ஆமா, ஸ்டில்ஸ மட்டும்தான் கொடுத்தீங்க, இன்னொன்னு கேட்டா கொடுப்பீங்களா? நிச்சயமா. என்ன கேட்டாலும் கொடுப்பேன். உங்களையே கேட்டா கொடுத்துருவீங்களா? சாந்தி. ஆனந்த், I love you. I am sorry. ஆனந்த், சார் வணக்கம் சார். இங்க நிக்கிறாரு. கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. டிஎஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி சார். போயா. கேர்ஃபுல்லா. நாம என்னைக்கு கேர்ஃபுல்லா இருந்திருக்கோம்? போன வாரம் இதே ஸ்டேஷன்ல 2 துப்பாக்கி காணாம போயிருக்கு. சும்மா இரியா. 104 சர்வகட்சி மறியல் போராட்டத்துக்கு நான் மெடிக்கல் லீவ் போடலாம்னு இருக்கேன். அடாடாடாடா, டியூட்டில போட்டாலும் கிழிச்சிருவேன். அதுக்கு இல்லையா, தலைய பறைய முடியே இல்ல. இனிமே முடி முளைக்கவா போகுது? வாழைப்பழ தொலி போட்டாலே தாங்காது. எவனாவது கள்ள தூக்கி போட்டான்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த நாட்டு ஜனத்தொகையில ஒண்ணு குறையும். வாய கழுவியா, அவசரம் பிடிச்ச மாதிரி. ஓ, பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது, வந்தா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது. நான் சாகிறதுக்கு பயப்படலையா? நான் செத்து போயிட்டா என் பொண்டாட்டி 2வது கல்யாணம் பண்ணிக்கிருவாளா? அதுக்கு தான் சாகிறதுக்கு பயப்படுறேன். உன் சம்சாரத்தை சும்மா சொல்லக்கூடாது. கண்ணகி சிலைக்கு பக்கத்துல அவளுக்கு ஒரு சிலை வைக்கணும். அந்த காலத்துல என் முடி சுருளா இருந்தது. பூரா முடி என் பொண்டாட்டி புடிங்கி எரிஞ்சிட்டா.
பொண்டாட்டி அடக்கி ஆடுறதே ஒரு கொலையா, கலையா? ஆமா, உன் சம்சாரம் எப்படி? என் சம்சாரம் தலைமுடி எல்லாம் புடுங்க மாட்டா. அப்புறம் மீசதான். அவ புடிங்கித்தான் என் மீச இந்த சைஸ் ஆயிடுச்சு. அது இருந்து என்ன பிரயோஜனம்? பிடிக்கிற முடியாதானே? அவ சும்மா இருந்தாலும் நீ புடுங்க சொல்லுவ போல இருக்க. நீ கொடுத்து வச்சவையா, நான் தான் ஆலையில மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிட்டேன். யோ, ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் சம்சாரத்தை தள்ளிட்டு வந்துருவா. அது இல்லையா, புத்திமதி சொல்லியா? புத்திமதி சொல்லுவேன். உன் சம்சாரம் என்ன அடிப்பா? கண்டவன் சம்சாரத்துக்கிட்ட எல்லாம் அடி வாங்குறதுக்கு எனக்கு என்ன தலையெடுத்தா? இந்த பாரு, நாயுடு வர்றாரு.